ஜாக்கி சான் பிறக்கும் முன் அவர் தாயின் வயிற்றில் வழக்கத்தை விட அதிக எடையுடன் இருந்தார். அதனால் பிரசவம் மிகவும் கடினமாக மாறியது. அவரது பெற்றோரால் சிசேரியன் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பணத்தை செலுத்த முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பிரிட்டிஷ் மிட்வைஃப், சிகிச்சைக்கான பணம் இல்லையெனில் குழந்தையை எங்களிடம் ஒப்படைக்கலாம் என்று சொன்னார். அந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாததால் அவரது தந்தை கிட்டத்தட்ட அந்த முடிவை ஏற்க தயாரானார். ஆனால் கடைசி நேரத்தில் நண்பர்கள் கடன் வாங்கி பணத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னதால் அவரது தாய் உறுதியாக மறுத்துவிட்டார். ஜாக்கிக்கு 7 வயதாகிய போது அவரது பெற்றோர் வேலைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தனர். அப்போது அவரை சீனா டிராமா அகாடமி என்ற கடுமையான உறைவிடப் பள்ளியில் சேர்த்துவிட்டு சென்றனர். 10 வருடங்கள் அவர் அங்கேயே வாழ்ந்தார். அங்கு பயிற்சி மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு நாளுக்கு 18 மணி நேரம் வரை கடுமையான பயிற்சி பெற்றார். பின்னர் ஜாக்கி முதலில் நடிக்க முயன்ற போது அவர் தோல்வியடைந்தார். அவர் ப்ரூஸ் லீயை போலவே நடிக்கவும் முயன்றார். ஆனால் அவரைப் போல வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட முடியவில்லை. ஆனால் அவர் முயற்சியை ஒருபோதும் கைவிடவில்லை. பிறரைப் போல ஆக முயற்சிப்பதை நிறுத்தி தன்னுடைய தனித்துவமான ஸ்டைலை உருவாக்கினார். பல வருடங்களின் போராட்டத்திற்கு பிறகு அவர் ஹாலிவுட்டின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவராக உயர்ந்தார். அவரது கதை ஒரு கனவுக்கான பாதை எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதையும், கைவிடாமல் இருந்தால் எவ்வளவு தூரம் செல்லலாம் என்பதையும் காட்டுகிறது.